இந்த ஹூக் ஸ்டெப் சேலஞ்ச் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அடுத்து பிரின்ஸ் அண்ட் தக்ஷிகா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க இந்த ஊதுங்கடா சங்கு அந்த சாங் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இவங்கதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா வந்து டான்ஸ் எண்ட் டு எண்ட் வந்து டான்ஸ் தான் இருந்திருக்கும். ஸ்டண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியா இருந்தது. அதுவும் இல்லாம இவங்க அந்த குத்து டான்ஸ் மாரி எடுத்தது, அவங்களோட காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான அந்த சாங் கேட்கிறப்பவே நமக்கு ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு வைப் வந்து நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆன மாரி இருக்கு இந்த ஸ்டண்ட்ஸ் இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸே பார்த்துட்டு, இந்த மாரி ஃபுல் டான்ஸ் இந்த குத்து டான்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நல்ல ஃபீல் ஒண்ணு வருது. ஆனா இவங்களோட அந்த ஹூக் ஸ்டெப் போர்ஷன் வந்தப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஒருவேளை நமக்கு தான் அப்படி இருக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு மாதிரி கிளம்ஸியா இருந்த மாதிரி இருந்தது. என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியல. ஃபுல் டான்ஸ் எனர்ஜி எல்லாமே இருந்தாலும் அது என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்தது. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸுமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு கோஆர்டினேஷனே இல்ல அந்த ஹூக் ஸ்டெப்ல கூட அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரம்பா மேமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கப்ஸ் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய அங்கங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா நம்ம முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஷோலாம் பார்க்குறப்போ ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் அப்படின்னே வந்து ஒன்று வைப்பாங்க இல்லையா? ஸோ அதில் தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்தே மேக்ஸிமம் எல்லா பெர்ஃபார்மன்ஸஸ்லையுமே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சில பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு வந்து உள்ள வச்சிடுறாங்க. அது ஏன் அப்படி வைக்கிறாங்க? அது இன்ஃபேக்ட் பார்க்குறப்போ ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கு. அண்ட் ஆடுறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து இதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றதுலேயே இருக்கிறதுனால டான்ஸ்ல வந்து அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லைங்க. அதே மாதிரி ஃபைனலாக இவங்களுக்கு வந்து ரெட் லைட் கிடைக்குது. அதுவும் 3 ஜட்ஜஸ்மே வந்து ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்தில் இவங்க வந்து டேஞ்சர் ஜோனில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட டான்ஸை பார்த்துட்டீங்களா? அது எப்படி இருந்துச்சு? இவங்களுக்கு ரெட் லைட் கொடுத்தது உங்களுக்கு ஓகேவா? இல்லை நல்லா தான் இருந்துச்சு இது கிரீன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சாஹத் அண்ட் சஷாங்கோட பர்ஃபார்மன்ஸுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டுருங்க. அவங்க அல்டிமேட்டாக பண்ணாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.